பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே இருக்கும் சிக்கனு. இது வெறும் போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எலும்போடையும் போட்டுக்கலாம். சின்ன பிள்ளைங்க சாப்பிடுங்கிறதுனால நான் எலும்பு இல்லாமல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு குக்கரில் போட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, நிறையா வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஏன்னா வெறும் போன்லெஸ் கறின்றதுனால சீக்கிரம் வெந்துடும். ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அந்த சிக்கனுக்கு நம்ம ஒரு மிளகு ஜீரகம் வறுத்து எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பெருஞ்சீரகம். இதை நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கலாம். மிளகு ஜீரகம் வறுத்து எடுத்தாச்சு. அதே கடாயில் நான் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு, இப்போது நான் சிக்கனை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் அதில் ட்ரையாக இது பண்ணிவிட்டு அப்புறமா அந்த வேக வச்ச தண்ணி அதில் ஊற்றிக்கும். நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கியாச்சு. இதுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால கொஞ்சமாக போட்டுட்டு இந்த வடிகட்டின தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். சிக்கன் வேக வச்ச தண்ணி. தண்ணி நல்லா கொஞ்சம் சுண்டி வரட்டும். நல்லா கறியில் உள்ள தண்ணியெலாம் நல்லா சுண்டுட்டு, இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடியை போட்டு மிளகு ஜீரகம் வறுத்து அரைச்சதை அதில் போட்டு கிளறி எடுத்துக்கலாம். நல்லா நிறையா சேர்த்து பொடி பண்ணி போட்டுக்குங்க. இந்த வறுத்த பொடியை போட்டு நல்லா கிளறி விட்டு, ஏற்கனவே சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு மூடி இருக்கட்டும். அப்போ தான் அந்த சிக்கனில் போய் அந்த உப்பு காரம் எல்லாம் சேரும். அடி பிடிக்காமல் கொஞ்ச நேரம் கழித்து திறந்து விட்டு கிண்டி விடுங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். கூட கொஞ்சம் மல்லித்தலை தூவி இறக்க வேண்டியதுதான். நல்லா உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. கரெக்டாக இருக்குது. சிக்கன் பெப்பர் வறுவல் ரெடி. சிக்கன் மிளகு வறுவல் ரெடி. இது நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மறுபடியும் மிளகுத்தூள் கூட போட்டுக்குங்க எக்ஸ்ட்ரா. செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.